பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாரும் ஊரே யாவரும் கேளு என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு, கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே இழந்து ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். என்ன கேட்டா கட்சிக்காரன் 1000 பேர் 1 லட்சம் பேர் 1 கோடி கொடுத்தாரு. ஆனா அவங்க நிகழ்ச்சிக்கு போறது கல்யாணம் நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். நான் அவங்க போனதான் அந்த கட்சி அந்த ஊர் சொல்லுவான் வர கட்சிக்காரன் 4 பேர் வரும். அதுதான் அந்த கட்சிக்காரன் நம்ம செய்யக்கூடிய பெருமை. ஆகவே இந்த பொறுப்பு இருக்கப்பெல்லாம் மாவட்ட லெவலில், ஒன்றிய லெவலில், நகர லெவலில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் ஒரு எளிய கட்சிக்காரனுடைய திருமணத்துக்கு போங்க, எளிய கட்சிக்காரனுடைய வீட்டு நிகழ்ச்சி கட்டாயம் போங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அது ஒரே ஒரு காலம், அதுதான். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது மாறி இங்க இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கலாம், நகர்மன்ற உறுப்பினராக இருக்கலாம், வார்டு செயலாளர் இருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் 88ல இருந்து என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் கட்சிக்காரன் நிகழ்ச்சி போகிறதுதான் என்னுடைய ஒரே விஷயம். அது சந்தர்ப்பங்களில் போக முடியாமல் போயிடும். போக முடியலனாலும் நான் பொறுப்பு இல்லை. ஆனால் நான் போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நகர செயலாளர்லாம் போனால் தப்பு, ஒன்றிய செயலாளர்லாம் போனால் தப்பு. ஆகவே இந்த 25வது நிறைவு விழாவில் அவங்கள்ட்ட கேட்கிறது, இது 100வது விழா கொண்டாடுறது இந்த கட்சி. இந்த கட்சி எப்படி வளர்ந்ததுன்னா ஒன்றும் பணக்காரர்களாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை. நம்ம கட்சிக்காரர்கள் மந்திரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரே கண்டிக்கின்றார். முதலமைச்சராக இருந்தாலும், மந்திரிகளாக இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும், கிளை செயலாளர் இருந்தாலும், நீங்க அடிப்படை உறுப்பினர்கள் மதியுங்கள், அவர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்க. அவங்களை கௌரவப்படுத்தினா இந்த கட்சி நான் 100 ஆண்டுகள் மேலோடு 75வது ஆண்டு நிறைவே நம்ம மேற்கொள்ள வேண்டிய, உறுதியேற்க வேண்டிய ஒரே கொள்கை எளிய கட்சிக்காரனையும் நாம் மதிக்க வேண்டும். அந்த எளிய கட்சிக்காரன் தான் ஒரு ஓட்டம் போகணும். இன்னைக்கு வந்து வறுமையில் இருக்கலாம், அந்த கஷ்டம் இருக்கலாம், அந்த வயசானவங்க இருக்கலாம். வயசான கட்சிக்காரனை ரொம்ப மதிங்க. சின்ன பசங்களை மதிக்கிறத விட வயசானவங்களை மதிங்க. ஏன்னா அவங்க நட்டு வச்ச மரம் தான் இந்த மரம். அந்த மரத்தில் படத்தை அந்த மரம் அன்னைக்கு நட்டு அன்னைக்கு கட்டி ஊற்றி அதை செடியை கொண்டு பாதுகாத்தீங்கன்னா இன்னைக்கு 75 ஆண்டுகள் இந்த கட்சி வந்திருக்காரு. ஆகவே நம்ம உண்மையிலே வயதான கட்சிக்காரனை நம்ம போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம செய்ய வேண்டும். கட்சியாரர் வந்து செய்ய வேண்டும். ஒரு 10 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அதுதான் அவங்களால பொறுமை. அந்த பெருமைக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். பொறுப்பாளர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும், நான் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை, கட்சி வரைக்கும் எந்த பொறுப்பும் வரமாட்டேன். அது என்னோட லட்சியம். கட்சியில் எந்த பொறுப்பும் நான் வரமாட்டேன். ஆனால் நான் இந்த உரிமையோட சொல்றேன், நான் எனக்கு வேணாலும் நடந்துட்டாலும் வாங்க. ஆகவே பெரியாருடைய 14 நாம் அறிவுள்ளவர்களாக இருப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். திமுகவுடைய 75வது நிறைவு விழாவில் நாம் என்றும் கட்சிக்காரனாக இருப்போம், என்றும் கட்சிக்காரனாக இருப்போம், சாகும் வரை திமுக சாவேன் என்ற உறுதிமொழிக்கு இந்த வாய்ப்பு நன்றி.